வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு நீர்வளத்துறையிலேருந்து இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க நியூ பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் நீர்வளத்துறை மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்க ஆல் மினிஸ்ட்ரீஸில் இருக்க வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறதுக்காக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங்ஸ் வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு இருக்கும். ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. இனிஷியல் சேலரி பர் மந்த்துக்கு 39,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ எதுவுமே கிடையாது. ரிட்டன் எக்ஸாமினேஷன் மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு எல்லா வேக்கன்சிஸும் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். பர்மனெண்ட்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். விண்ணப்பிக்க ஜூன் 25ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம், அதாவது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீசஸ் கமிஷன்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் ஃபார்மில் நம்ம டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சியில் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மே 20 அன்றைக்கி நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ எதுவுமே கிடையாது. ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் இருக்கும். ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே மாதம் 27ஆம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் 25ஆம் தேதி நைட்டு 11:59 அந்த டைம் வரைக்குமே நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளிகேஷன் எதாவது தப்பாக ஃபில் பண்ணிட்டீங்க, தப்பாக என்ட்ரி பண்ணிட்டீங்க, கரெக்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் கரெக்ஷன் பீரியடும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ஜூன் 29ஆம் தேதியிலேருந்து ஜூலை 1ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி 2 எக்ஸாம்ஸ் இருக்கும். பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு சப்ஜெக்ட் பேப்பர் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ். நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா www.tnpscexams.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வேரியஸ் டைப்பில் மொத்தமாக 461 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அதாவது நிறைய டிபார்ட்மெண்ட்டில் இருந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்க வேரியஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அதாவது ஜியாலஜி அண்ட் மைனிங் டிபார்ட்மெண்ட்டில் 8 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட் போஸ்ட் இருக்குது அதுலேயே. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்லேயும் உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங்கில் 64 வேக்கன்சிஸ். அது வந்து ஒரு ஹியூஜ் வேக்கன்சிஸ். ஓகேங்களா? 64 வேக்கன்சிஸ் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் போஸ்ட்டும் இருக்குது. அதில் 11 வேக்கன்சிஸ் இருக்குது. ட்ரக் இன்ஸ்பெக்டர் கேட்டகரியில் 9 வேக்கன்சிஸ் இருக்குது. அதே மாதிரி ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸரில் 17 வேக்கன்சிஸு. ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் அதாவது நெடுஞ்சாலைத்துறைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஏஇ அசிஸ்டன்ட் இன்ஜினியரில் 38 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. பொதுப்பணித்துறையிலையுமே உங்களுக்கு வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் பாய்லர்ஸு, ஜூனியர் ஆர்கிடெக்சர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி வேரியஸ் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் ஊரக வளர்ச்சித்துறையிலையுமே வேக்கன்சிஸ் 50 வேக்கன்சிஸ் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கேடரில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. நீர்வளத்துறை வாட்டர் ரிசோர்ஸஸ்லேருந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலில் 33 வேக்கன்சிஸும் அசிஸ்டன்ட் ஜியோலஜிஸ்ட்டில் 9 வேக்கன்சிஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மாசு கட்டுப்பாட்டுத்துறை, அதேமாதிரி டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேரியஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட், அதாவது மின்சாரத்துறையிலேருந்து உங்களுக்கு வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு போஸ்டிங்ஸ், அதாவது ஏஇ போஸ்டிங், சிஸ்டம் மேனேஜர், டிரான்ஸ்லேட்டர், லைப்ரரியன், ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட், டெப்டி மேனேஜர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஸோ இந்த மாதிரி வேரியஸ் அசிஸ்டன்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸர், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வேக்கன்சிஸ். ஜூனியர் ஃபோட்டோகிராஃபர் கேட்டகரிலையும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 23 வேக்கன்சிஸ் இருக்குது தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்டில். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் எல்லாமே வேரி ஆகுது. இதை நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கலாம்.
சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். லெவல் 20 பெய்ட் பண்ணுறாங்க, லெவல் 19, லெவல் 18, லெவல் 17. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு பொறுத்து சேலரி வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் மின்சாரத்துறையில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 39,800 வந்து 1,26,500 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு ஹேண்ட்லூம் வீவர்ஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட் இந்த டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் ரீஜனல் மேனேஜர் இந்த கேட்டகரியில் 10 வேக்கன்சஸ் இருக்குது. சேலரி பார்த்தீங்கன்னா 28,480 90,570 வரைக்கும் பேசிக் பே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 21 வயது சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டியை பொறுத்து உங்களுக்கு ஏஜ் லிமிட் வேரி ஆகுது. நீங்கள் யுவர் கேட்டகரியாக இருக்கீங்கன்னா பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல் இங்கே வந்து போஸ்ட்டு கோடு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த போஸ்ட்டு கோடுக்கெல்லாம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 32 வயது. நீங்கள் பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தால் 42, டெஸ்டிடியூட் விடோஸாக இருந்தால் 37 இந்த மாதிரி வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 போஸ்ட்டு கோடுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்டிடியூட் விடோஸ்க்கு 34 ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போஸ்டிங்ஸை பொறுத்து ஏஜ் லிமிட் வந்து வேரி ஆகுது. நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கலாம். ஒரு சில போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்டிடியூட் விடோஸ்க்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நீங்கள் எஸ்சி, எஸ்சிஐ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி அதே மாதிரி பிசிஎம் இந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் என்வைரன்மெண்டல் சயின்டிஸ்ட் இந்த 2 போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 37, பிடபிள்யூடி கேட்டகரி இருந்தால் 47, எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தால் 55, டெஸ்டிடியூட் விடோவாக இருந்தால் 39 சொல்லியிருக்காங்க. மீதி இருக்க இங்கே கொடுத்துருக்க இந்த கோடில் இருக்க போஸ்ட்டுக்கு எல்லாமே நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டாக கொடுத்துருக்க அசிஸ்டன்ட் இன்ஜினியர்லேயே சிவில் மெக்கானிக்கல் ரீஜன் மேனேஜர் ஸோ இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் ஜியோலஜிஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கு மாஸ்டர் டிகிரியில் சயின்ஸ் டிகிரி வந்து படிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக செக் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி ஜியாலஜியில் எம்எஸ்சி படிச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு போஸ்டிங்கை பொறுத்து குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. ஏஇயில் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஇயில் அக்ரிகல்ச்சர் முடிச்சவங்க, பிடெக்கில் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் முடிச்சவங்க, பிஎஸ்சியில் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் முடிச்சவங்க எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது பிஇயில் மெக்கானிக்கலோ சிவிலோ, பிடெக்கில் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கோ, பிஇயில் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் அல்லது பிஇயில் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், பிஇயில் சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், பிஇயில் மெக்கானிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் ஸோ இந்த மாதிரி படிச்சதாலும் நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷன் போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி அக்ரிகல்ச்சரில் முடிச்சிருக்கணும், தமிழ் தெரிஞ்சிருக்கணும். எல்லா போஸ்ட்டுமே உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும். லைப்ரரியன் போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு பேச்சுலர் டிகிரியும் லைப்ரரி சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சிஸ்டம் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஇ பிடெக்கில் வந்து அவங்க சொல்லியிருக்க மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அல்லது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அல்லது ஐடி அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அல்லது ட்ரிபிள்இ இது ரிலேட்டடாக நீங்கள் பிஇ பிடெக் முடிச்சிருக்கணும். ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடி போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக்கில் அவங்க சொல்லியிருக்க மாதிரி கீழே இருக்க இந்த சப்ஜெக்டில் நீங்கள் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரக் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுமே இருக்குது. இதில் டிகிரியில் பார்த்தீங்கன்னா ஃபார்மசியோ அல்லது ஃபார்மசியூட்டிக்கல் சயின்ஸு அல்லது மெடிசன் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. பிஇ பிடெக்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க, லா முடிச்சவங்க, எல்எல்பி முடிச்சவங்க எல்லாருக்குமே சான்சஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கும் நிறைய வேகன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். என்வைரன்மெண்ட் சயின்டிஸ்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் அவங்க சொல்லியிருக்க இந்த கேட்டகரியில் நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தா எலிஜிபிள். ஓகேங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லை, ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சூப்பரிடென்ட் இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் ஹைட்டு வெயிட் அதாவது அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்லாம் செக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மென் அண்ட் உமன் அவங்களோட ஹைட் வெயிட் எவ்வளோ இருக்கணும், செஸ்ட் மெஷர்மெண்ட் எப்படி இருக்கணுங்கிறதான் சொல்லியிருக்காங்க. செக் பண்ணிக்கிங்க. ஸோ அங்கே ரிட்டன் எக்ஸாமினேஷன் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதில் பேப்பர் 1 பேப்பர் 2 அந்த பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நார்மலாக நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் அட்டன் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு சிலபஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாமே இருக்கும். 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். பேப்பர் 2 சப்ஜெக்ட் ஓரியன்டாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ OMR எக்ஸாமாக தான் இருக்கும். பேப்பர் 2 மட்டும் சிபிடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேப்பர் 2 சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி சிலபஸ்லாம் இருக்கும், அதோட கொஸ்டின்ஸோட தரம் எப்படி இருக்கும் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். அடுத்து டிரான்ஸ்லேட்டர் போஸ்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் வந்து வேரி ஆகும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து சேம் எல்லா போஸ்ட்டுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சப்ஜெக்ட் ஓரியன்டாக பேப்பரில் மட்டும் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்லேஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு டிகிரி லெவலில் கொஸ்டின்ஸ் இருக்கும். 2.5 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். 100 மார்க்குக்கு எக்ஸாம் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு OMR ஷீட்டில் உங்களுக்கு எக்ஸாம் அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும், அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும், இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக ஃபாலோ பண்ணி விண்ணப்பிச்சுக்கலாம். எக்ஸாமினேஷன் சென்டர் நம்ம தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள்லையுமே உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ₹100. ஸோ நீங்கள் சப்ஜெக்ட் பேப்பர் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ₹100 சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமாக எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ₹200 வரும். இதில் எக்ஸப்ஷன் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா SC, ST, PWD கேட்டகிரி இவங்களுக்கெல்லாம் வந்து ஃபீஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுலேயும் உங்களுக்கு சிலபஸ் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதையுமே நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிலபஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரல் தமிழுக்கு உங்களுக்கு சிலபஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சிலபஸ் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கிங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.